ஹலோ நண்பர்களே, சாட்டர்டே நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மைதாவில் பண்ணலை, மைதா அண்ட் ஆட்டா ரெண்டுமே வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுத்திருக்கேன். ரெண்டுமே 2 கப் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா ரெண்டுத்தையுமே நல்லா கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையாலேயே. கூடவே வந்து சுகரு, சால்ட்டு, ஈஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஈஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான டோவாக பிணைஞ்சி மேலே நல்லா ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணி நல்லா பிசைஞ்சி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யும் வந்து ஆப்ஷனல் தான். கை தாங்க வலின்னு வலிக்குது. இதை பெயர்த்துக்கே வந்து தனியாக ப்ராக்டிஸ் எடுக்கணும் போல இருக்கு. ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸாக நம்ம எடுத்துட்டு அது எல்லாமே தனியாக பெரிய பெரிய பால்ஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையிலேயே நான் கொஞ்சம் தேய்ச்சேன், பட் மேலே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு தேய்க்க முடியல. ஸோ கையிலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அந்த இது எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இந்த பரோட்டாவை அடிப்பாங்கள்ல அதெல்லாம் நமக்கு சத்தியமாக செட் ஆகாது. ஸோ நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாமே வந்து கோடு கோடாக போட்டுட்டு 2 சைடும் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு ஆயில் வந்து நீங்கள் நிறைய வந்து ஊற்றி நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது எல்லாமே உங்களுக்கு பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் ரெடி பண்ணிட்டுமே மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுக்கலாம். எல்லா மாவையும் வந்து இதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 hour மேலேயே ஊறிடுச்சு. ஸோ சிக்கன் சால்னாக்கும் சைட் பை சைடு வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் சால்னா வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தனியாக போடுறேன். இப்போ பரோட்டா வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். 1/2 hour ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நல்லா அந்த லேயர்ஸ்லாம் நல்லா சூப்பராக விசிபிளாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு கையாலேயே நான் ப்ரெஸ் பண்ணி நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகும். ஆனால் ஆட்டா ஆட் பண்ணியிருக்கிறதுனால எண்ணெய் வந்து நிறையவே நீங்கள் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெய் மட்டும் நிறைய ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்து இதை அடிக்கிறது வந்து ஒரு பெரிய வேலை. ஸோ அதெல்லாம் நமக்கு வராது. ஸோ நம்ம வீட்லேயே ஒரு பரோட்டா மாஸ்டர் இருக்காரு. அவர் தான் இப்போ பரோட்டாவை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காரு. ஸோ பரோட்டாவெல்லாம் அடித்து முடிச்சுட்டு சிக்கன் சால்னாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் சிக்கன் சால்னா அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கூடவே வந்து ஃபுல் பாயில் ஊற்றி பரோட்டா, அதுக்கு மேலே வந்து சிக்கன் சால்னாவை அப்படியே ஊற்றி அதுக்கு மேலே வந்து எக்கு வச்சுட்டு திரும்ப சால்னா எக்கு மேலேயும் கொஞ்சம் சால்னா ஊற்றிட்டு மேலே இன்னொரு பரோட்டா வச்சுட்டு சால்னா ஊற்றி முடிச்சாச்சு. செம்ம சூப்பராக